அந்த ஊர்ல திருவிழா நடக்குது. கூட்டம், சத்தம், கொண்டாட்டம் எல்லாம் உச்சத்தில் இருக்கும் நேரம். அதே நேரத்துல 4 நண்பர்கள் ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து அங்க இருந்த ஒருத்தனை கொடூரமா கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணின அடுத்த நிமிஷமே எதுவும் நடக்காத மாதிரி திருவிழா கூட்டத்துக்குள்ள கலந்துடுறாங்க. இவங்க யாரை கொன்றாங்க, ஏன் கொன்றாங்க, அதுதான் இந்த கதையோட பெரிய சஸ்பென்ஸ். சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த 4 பேரும் கபடி விளையாடுற சாதாரண நண்பர்கள். போலீஸ் வேலை வாங்கணும்னு கனவு. ஊர்ல யாருக்காவது பிரச்சனைனா முதல் ஆளா போய் நிற்பாங்க. அதனால சின்ன சின்ன சண்டைகள்ல அடிக்கடி மாட்டிக்குவாங்க. ஒரு நாள் கபடி போட்டியில ஊர்ல பெரிய ரவுடியான பைரவனோட டீமையே தோற்கடிக்கிறாங்க. அந்த வெற்றிக்கு பிறகுதான் இவங்களோட வாழ்க்கை முழுக்க மாற ஆரம்பிக்குது. பைரவன் நேரா சண்டை போட மாட்டான். ஆனா காசு, அதிகாரம், பயம் இதையெல்லாம் பயன்படுத்தி ஊரையே கட்டுப்பாட்டுல வச்சிருப்பான். அவனுக்காக விளையாடினா நல்ல காசு கிடைக்கும். நண்பர்கள்ல ஒருத்தனான குமார் அதுக்கு உடனே ஓகே சொல்லிடுறான். மற்றவர்களுக்கு விருப்பம் இல்லாதிருந்தாலும் அவனுக்காக சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பைரவனோட ஆளுங்க ஆகுறாங்க. காசு வசூல் பண்ணுறது, கடன் வாங்கினவங்களை மிரட்டுறது, வண்டி பறிமுதல் பண்ணுறது மாதிரி வேலைகளில் இறங்கிடுறாங்க. இந்த நேரத்தில் ஹீரோ காவேரின்னு ஒரு பெண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் அவளும் அவனை கவனிக்காத மாதிரி இருப்பாள். ஆனால் கொஞ்ச நாளில் அவளுக்கும் அவன் மேலே காதல் வந்திருப்பது தெரிய வரும். ஆனால் பிரச்சனை வேறு இடத்துல ஆரம்பிக்குது. காவேரியோட அண்ணன் பைரவனிடம் கடன் வாங்கி இருந்திருப்பான். வட்டி கட்ட முடியாததுக்காக அவனை எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்துறான். அதை பார்த்த காவேரிக்கு அதிர்ச்சி. அவளுக்கு ஹீரோ இப்போ ஒரு ரவுடிக்காக வேலை பார்க்குறான் என்பதும் தெரிஞ்சிடும். ஹீரோ மனசு மாற ஆரம்பிக்கிறான். இந்த வாழ்க்கை வேண்டாம்னு நினைக்கிறான். ஆனால் குமார் இன்னும் பைரவனோட பக்கம்தான் இருப்பான். ஒரு நாள் காவேரி நேரா பைரவனிடம் போய் அதிக வட்டி வாங்குறதுக்காக போலீஸில் புகார் கொடுக்க போறேன்னு சொல்லிடுறான். கோபமான பைரவன் அவளை தாக்க சொல்லுறான். அதை பார்த்த ஹீரோ பைரவனோட ஆளையே அடிச்சிடுறான். பைரவன் கூட சண்டை போட்டு காவேரியையும் அவள் குடும்பத்தையும் காப்பாற்றி அங்கிருந்து தப்பிச்சு போகிறான். இதுக்கப்புறம் பைரவன் பழிவாங்க முடிவு பண்ணுறான். ஆனால் பின்னால இன்னொரு ஆள் இருக்கான், ஜீமா. பைரவன், சோடா பாபு இருவரும் விழுந்தாதான் தன்னால மேலே வர முடியும் என்று அவன் திட்டம் போடுறான். ஹீரோவோட அம்மாவை தாக்குறது, நண்பர்களை குழப்புறது, எல்லா பிரச்சனையும் சோடா பாபு பண்ணுற மாதிரி காட்டுறது, இதெல்லாம் ஜீமாவோட வேலை. அதனால கோபமடைந்த இந்த 4 பேரும் சோடா பாபுவை கொலை பண்ணிடுறாங்க. படத்தின் ஆரம்பத்தில் காட்டிய கொலை அதுதான். ஆனால் அதுக்கப்புறம் நிலைமை இன்னும் மோசமாக போகுது. பைரவன் இவங்க 4 பேரையும் வேட்டையாட ஆரம்பிக்கிறான். லாட்ஜில் ஒளிஞ்சிருந்த இடத்துக்கே அவனோட ஆளுங்க வந்து தாக்குறாங்க. யாரோ தகவல் கொடுத்துருக்காங்கன்னு ஹீரோவுக்கு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் நேரா குமார் மேலே விழும். தப்பிச்சு ஓடும்போது 2 நண்பர்கள் பைரவனால கொலை செய்யப்படுறாங்க. ஹீரோவுக்கும் குமாருக்கும் நடுவே நம்பிக்கை உடைஞ்சு போயிடும். கடைசியில் ஹீரோ நேரா பைரவனோட மோதுறான். கடுமையான சண்டைக்கு பிறகு பைரவனை கொன்று விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ குமாரிடம் ஒரு வார்த்தை சொல்கிறான். நம்ம 2 பேரும் கபடி விளையாடிட்டு இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. நம்ம நண்பர்கள் உயிரோடு இருந்திருப்பாங்க. அதை சொல்லிட்டு அவனை விட்டு விலகிடுறான். கடைசி காட்சியில் 2 பேரோட வாழ்க்கை இரு திசையில் போகுது. ஹீரோ மீண்டும் கபடிக்கு திரும்பி போலீஸாக பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறான். குமார் மட்டும் ஜீமாவோட வலது கையா மாறி முழுசா ரவுடி வாழ்க்கைக்குள் இறங்கிடுறான். ஒரே கனவோட ஆரம்பித்த 4 நண்பர்களில் 2 உயிரை இழக்கிறாங்க. ஒருத்தன் போலீஸாக முயற்சி செய்கிறான், இன்னொருத்தன் பெரிய ரவுடியா மாறிடுறான். அதுதான் இந்த கதையோட முடிவு.